நமஸ்காரம். இன்றைக்கி நம்ம சேனலில் தேங்காய் பொடி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது வந்து கொஞ்சம் என்னோடய வெர்ஷன், கொஞ்சம் கர்நாடகா ஸ்டைல் மிக்ஸ் பண்ணியிருப்பேன். ஸோ இது வந்து சப்பாத்தி, ரைஸ், தோசை எல்லாத்துக்குமே தொட்டுன்னு சாப்பிட்லாம். முதல்ல என்ன பண்ணலான்னா, கடாய் வச்சுக்கலாம். கடாய் நல்லா சூடானதும் 1 கப் ஃபுல்லாக கொப்பரை எடுத்துட்டுருக்கேன். அதை வந்து சேர்த்துக்க போகிறேன். எந்த கப்பில் எந்த அளவு மெஷரிங் கப் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த மெஷரிங் கப் ஃபுல்லாக துருவின கொப்பரையை சேர்த்துக்கணும். ஸோ இந்த துருவின கொப்பரை வந்து ஒரு 2 to 3 மினிட்ஸ்லேயே வந்து கொஞ்சம் கலர் நல்லா ப்ரௌனாக மாறிடும். அந்த ப்ரௌனிஷ் மாறின உடனேவே அந்த கொப்பரையை எடுத்து ஆற வச்சிடலாம். அடுத்ததாக 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டுருக்கேன். இப்போது எந்த கப்பில் நீங்கள் எடுத்துட்டுருக்கீங்களோ, ஒரு ஃபுல் கப்பு நம்ம வந்து கொப்பரை எடுத்துட்டோம் இல்லையா, இப்போது அதில் 1/4 கப் எடுத்துக்கலாம் நீங்கள். பட் 1/4 கப் போட்டால் நல்லாயிருக்கும். 1/4 கப்பு கடலைப்பருப்பு, 1/2 கப்பு உளுத்தம்பருப்பு சேர்த்து இப்போ நல்லா வறுத்துக்கலாம். இது வந்து நல்லா ரோஸ்ட் ஆகணும், நல்லா ப்ரௌனிஷாக ரோஸ்ட் ஆகணும். இப்போ வந்து ஒரு 1 இன்ச் சைஸுக்கு புளி எடுத்துட்டுருக்கேன். இல்லைன்னா ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு சொல்லலாம். அந்த புளியை வந்து சின்ன சின்ன பீசஸாக பண்ணி இந்த கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்போடு சேர்த்துட்டுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வறுக்க போகிறோம். இப்போ இது பாருங்கள், நல்லா ப்ரௌன் கலர் சேஞ்ச் ஆனதும் நான் வந்து மிளகா சேர்த்துக்க போகிறேன். இங்கே நான் சேர்த்துட்டுருக்கிறது பியாடகி மெணசின்காய், பியாடகி சில்லி. இது வந்து நான் 12 சேர்த்துட்டுருக்கேன், 13 சேர்த்துட்டுருக்கேன். நீங்கள் நார்மல் மிளகா யூஸ் பண்ணுறதா இருந்தால் 6 போட்டுட்டா போதும். அடுத்ததாக ஒரு கை ஃபுல்லாக, ஒரு ஃபிஸ்ட் ஃபுல் ஆஃப் கறி லீவ்ஸ் சேர்த்துட்டுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது பாருங்கள், கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு எவ்வளோ ப்ரௌனாக இருக்குது பாருங்கள். அந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் ஆகணும். அது எப்போவுமே சிம்மில் வச்சு தான் வறுக்கணும். சிம்மில் வச்சு வறுத்தால் தான் அதோடய ஃப்ளேவர் எல்லாமே நல்லா ரிலீஸ் பண்ணும். அது இன்னொன்று, இப்போ நம்ம கம்மி குவான்டிட்டியில் பண்ணிட்டு இருக்கிறதுனால எல்லாத்தையும் ஒரேடியாக போட்டு நம்ம வறுத்து எடுத்துடுறோம். பட் நிறையா பண்ணும்போது எல்லா பொருளையுமே தனித்தனியாக போட்டு வறுத்து எடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு தனியாக வச்சுட்டுருக்கேன், வறுத்த கொப்பரையை தனியாக வச்சுட்டுருக்கேன். இப்போ எப்படி அரைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா, மிக்சியில் வந்து இந்த கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு, மிளகா, கருவேப்பிலை, புளி இதெல்லாம் வந்து சேர்த்துக்கலாம். இதை வந்து அப்புறமா தான் சேர்த்துக்கணும், இதை கடைசியாக தான் சேர்த்துக்கணும். முதல்லையே வந்து நீங்கள் கொப்பரையை போட்டு அரைச்சிட்டேன்னா அந்த கொப்பரையிலேருந்து எண்ணெய் விட ஆரம்பிச்சிடும். அப்புறம் அது நல்லா இருக்காது, சரி வராது. ஸோ இப்போ முதல்ல பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த மிளகா, உப்பு அதெல்லாமே சேர்த்து, நீங்கள் சில பேர் என்ன பண்ணுவா, இந்த மிளகா, உப்பு, வெல்லம் இதெல்லாம் சேர்த்து ஃபஸ்ட்டு அரைச்சுன்ருவா. அந்த மாதிரி பண்ணாலும் ஓகே தான். நான் வந்து கொஞ்சமாக இருக்கிறதால எல்லாத்தையும் சேர்த்துட்டேன். ஒரு சின்ன கட்டி வெல்லம் சேர்த்துட்டுருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் சேர்த்துக்கணும்னு இல்லை. கொப்பரையே கொஞ்சம் ஸ்வீட்னஸ் கொடுக்கும் ஆக்சுவலி. இது ஐ எம் யூஸ்ட் டு தி ஸ்வீட்னஸ், அதனால் நான் சேர்த்துட்டுருக்கேன். நீங்கள் வெல்லம் சேர்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. அடுத்ததாக தேவையான அளவு உப்பு, ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டுருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு இதை மட்டும் அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். ஸோ இப்போ பாருங்கோ, இதுவே வந்து நல்லா அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன். இது கொஞ்சம் தரியாக தான் இருக்கும், ரொம்ப அப்படியே ஃபைன் பவுடராலாம் வராது. கொஞ்சம் இப்படி தரியாக இருந்தால் ஓகே தான். இந்த ஸ்டேஜில் நம்ம அந்த கொப்பரையை போட்டு ஒரு சின்ன பல்ஸ் ஒரு டக்குன்னு அரைச்சி, அதாவது ஒரு ஃபஸ்ட் ஸ்பீடில் வச்சேன்னா ஒரு ஸ்பீடில் வச்சு டக்குன்னு ஆஃப் பண்ணிடணும். திருப்பி ஒரு தடவை ஆன் பண்ணி டக்குன்னு ஆஃப் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு 3-4 தடவை பண்ணலனாலே போதும், அது அழகாக வந்து அரைஞ்சிரும். ஸோ இப்போ பாருங்கள், சூப்பராக நம்மளோட பொடி வந்து ரெடி ஆகிடுது. கொஞ்சம் முடிஞ்சால் ஆற வச்சு அரைங்கோ, அது இன்னும் அந்த டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவரை வந்து நல்லா ரீட்டைன் பண்ணும். ஸோ இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கோ. சுட சுட சாத்தில் நெய் குத்தி இதை பிசைஞ்சு சாப்பிட்லாம். தோசை, சப்பாத்தி, இட்லி எதுக்கு வேணாலும் தொட்டு சாப்பிட்லாம். தயிர்ஞ்சாத்து கூட தொட்டு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லுங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.